ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, அருமையான இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் உன்னதமான தேவனுடைய பாதபீடத்தில் அப்பாவின் சமூகத்தில் நாம் வீற்றிருந்து சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் உன்னதமான தெய்வன், நமக்கு சுகபல ஜீவனை தந்த தெய்வன், நமக்கு தினமும் கிருபை பாராட்டுகிற நம்ம அப்பாவுக்கு நன்றி செலுத்தும்படியாக, மகிமையை செலுத்தும்படியாக, சோஸ்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் அப்பாவை நன்றியோடு நான் துதிக்கின்றேன், சோஸ்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, இப்பொழுது கூட நான் அப்பாவின் பாதபீடத்தில் அமர்ந்து இணைந்து ஒரு பாடலை பாடி இந்த மாதத்தில் அப்பா நம்மளோடு பேசுகிற காரியம், நம்மளோடு வாஞ்சிக்கிற காரியம், வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்து அப்பாவின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து அப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் இப்பொழுது இணைந்து ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஓ, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில்
கரம் நீட்டி தாங்கினி பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி பாரமெல்லாம் நீக்கி நீர் என்னை பாடி மகிழ வைத்தீர் பாரமெல்லாம் நீக்கி நீர் என்னை பாடி மகிழ வைத்தீரோ இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே என் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே எங்கள் பாக்கியம் இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே புது கிருபைகள் தினம் தினம் தன்னை என்னை நடத்தி செல்பவரே தினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே என் இயேசுவே இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனமாக அடியேன் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனத்தின் 2வது பகுதி. வசனம் 15 2வது பகுதி. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தெய்வனை, அந்த பரிசுத்த பர்வதத்தில் வீற்றிருக்கிற உலக இரட்சகரை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள், தெய்வமாக கொண்டிருக்கிற மகன் மகள் குடும்பம் பாக்கியம் உள்ளவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான அனுபவம் பாருங்க அன்பானவர்களே. உன்னதமான தேவனுக்கு ஆராதனை செய்கின்ற பிள்ளைகள், உன்னதமான தேவனுடைய வழிகளின்படி, சத்தியத்தின்படி, கற்பனைகளின்படி நடக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்று அவருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைகள் உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அவர்கள் சகல நன்மைக்கும் பாத்திரவான்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் காலை வேளையில் உங்களோடு என்னோடும் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான அனுபவம் பாருங்க பிரியமானவர்களே. ஓ ஹல்லேலூயா. நாம் சொல்ல போனால் நாம் கொடுத்து வைத்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. சகல நன்மைக்கு நாம் பாத்திரவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று. ஆமென். எவ்வளவு உன்னதமான அனுபவம் பாருங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆவியானவர் சொல்றாங்க அந்த உன்னதமான தெய்வனை ஹல்லேலூயா ஆராதிக்கின்ற பிள்ளைகள், அவருக்கு மகிமையை செலுத்துகின்ற பிள்ளைகள், அவருடைய பாதபீடத்தில் அமர்ந்து அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று. ஆமென். பிரியமானவர்களே,
1-2 வசனங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து நாம் செபிக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களோடு என்னோடும் கேட்கிற விஷயம், மகனே மகளே, நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்தது எனக்கு நீ புது பாட்டை பாட வேண்டும். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் நீ எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும், எனக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சோஸ்திர பலிகளை எடுக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில அப்பா உங்களோடு என்னோடு உணர்த்துறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் வேலையின் பள்ளு நிமித்தமாக, பலவிதமான உலக காரியங்கள் நிமித்தமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம், நாம் நேரத்தை நாம் கடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, என்னுடைய பாதபீடத்தில் அமர்ந்திருந்து நீ ஒரு புது பாட்டை பாட வேண்டும். நீ 10 நரம்பு வீணையினாலும் தம்புரினாலும் ஹல்லேலூயா நீ எனக்கு கீர்த்தனை பண்ண வேண்டும், எனக்கு நீ ஆராதனை செய்ய வேண்டும், என்னுடைய சமூகத்தில் நீ துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு அப்பா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி நாம் செய்யும் போது, அவருடைய பாதபீடத்தில் அமர்ந்து அப்பாவின் சமூகத்தை நாம் துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, பாருங்க அன்பானவர்களே, என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கின்றது என்று. அல்லேலூயா. 11வது வசனத்தில், மாயை பேசு வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு நாம் விலைக்கு தப்புவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மாயை பொய்யை பேசுகின்ற வாய்க்கும், ஹல்லேலூயா, கள்ளத்தனமான வலதுகையும் உடைய, கபடம் செய்கின்ற, சத்துருவின் கிரியைகளை கொண்டு வருகின்ற, வஞ்சனை செய்கின்ற அந்தகார சக்திகளுக்கு விலக்கி நாம் பாதுகாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்தைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கல்லை போலவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பாதபீடத்திலிருந்து அவருக்கு ஆராதனை செய்யும் போது, அவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்கும் போது, ஹல்லேலூயா, நம்முடைய குமாரர் இளமையில ஓங்கி வளர விருட்ச கன்றுகளை போல, நம்முடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, குமாரத்தைகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல தலைமுறைகளை அவர் ஆசீர்வதிப்பதாக இந்த வேத பகுதியை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அடுத்த வசனம் பாருங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும், எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி இருக்கும், எங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் பலுகி பெருகும். ஹல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட பிள்ளைகளுக்கு என் தகப்பன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. பிரியமானவளே, எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஹல்லேலூயா. எந்த விதமான சத்துருவின் சோதனைகள் நமக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. வஞ்சைகள் நேரிடாது, அந்தகார கிரியைகள் நமக்கு நேரிடாது, கூக்குரல் நேரிடாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளவர்கள். இந்த சீரைப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. சோஸ்திரம் அன்பானவர்களே, சோஸ்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. சோஸ்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிப்பேன் அப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை சோஸ்தரிப்பேன் தகப்பனே என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சமூகத்தில் இருந்து ஹல்லேலூயா அவருக்கு ஒரு புது பாட்டை பாட வேண்டும், அவருக்கு கீர்த்தனம் பண்ண வேண்டும், 10 நரம்பு வீணையினால அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். அவருக்கு பிரியமான மகனாக மகளாக நாம் காணப்படும் போது ஆவியானவர் இந்த காலை வேளையில
ஒரு முறை கூட அப்பா உங்களோடு என்னோடு சொல்றாங்க, மகனே மகளே நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. அல்லேலூயா. ஆவியானவர் 1ஆம் தேதி காலை வேளையில ஒரு முறை கூட நம்மளோடு பேசுறாங்க. அல்லேலூயா. எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதம் பாருங்க பிரியமானவர்களே. எவ்வளவு நெருக்கங்கள் காணப்பட்டாலும், எவ்வளவு பிரயாசங்கள் காணப்பட்டாலும் அப்பாவின் சமூகத்தில் அன்னுதினமும் காத்திருந்து, நன்றி அப்பா, சோஸ்திரம் தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, உம்முடைய தயவிற்காக நன்றி, உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி. ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறேன் அப்பா, உமக்கு துதி பலிகளை ஏறடிக்கின்றேன், சோஸ்திரங்களை ஏறடிக்கின்றேன் என்று அவருடைய சமூகத்தில் ஒரு பொது பாட்டை பாடி தம்புரினால 10 நரம்பு வீணையினால அவருக்கு ஆராதனை செய்யும் போது முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவருக்கு ஆராதனை செய்யும் போது ஹல்லேலூயா. அப்பா ஒரு முறை கூட சொல்றாங்க, மகனே மகளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்களுடைய சொந்த மகன், நீ என்னுடைய சொந்த மகள், நீங்கள் என்னுடைய சொந்த குடும்பம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள் என்று. ஹல்லேலூயா. இதோ நான் சிறையின் மறைவிடத்தில் மறைத்து உன்னை நடத்துவேன் என்று. ஹல்லேலூயா. இந்த சீரைப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ள பிள்ளைகள். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நல்ல கிருபை எங்களுக்கு தந்தீங்களே, இந்த பாக்கியத்தை தந்தீங்களே என்று அப்பா அவங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி ராஜா. அருமையான மாதத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. அருமையான மாதத்தை காண கிருபை செய்தீங்க ஆண்டவரே. அதிகாலை வேளையில் அப்பாவின் பாதபீடத்தில் அமர்ந்து அப்பாவின் சமூகத்தில் என் தெய்வம் நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு வழிகளையும் நினைத்து ஆண்டவரே உம்முடைய தயவிற்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி தகப்பனே என்று ஆண்டவரே துதி பலிகளை எடுக்க கொடுத்த நேரத்திற்காக நன்றியோடு அடியேன் துதிக்கின்றேன், சொஸ்தரிக்கின்றேன் தகப்பனே. நன்றி அப்பா. கொடுத்த உன்னதமான வேத பகுதிக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை தரட்டும் தகப்பனே. இந்த வசனம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கட்டும் ராஜா. உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருந்து அன்னுதினம் ஒரு புது பாட்டை பாடி, அன்னுதினமும் கீர்த்தனை பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நன்றியோடு நினைவு கூற என் தெய்வன் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்கள், கூடப்பரப்புகள், சபையின் பிள்ளைகள், வயதான பெற்றோர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் திருக்கரங்களில் தந்த அடியேன் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமாப்பா, கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே. இந்த வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல ஒரு நிலமாக ராஜா ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரே முளைக்க, இந்த வசனம் தகப்பனே 1, 10, 100 பலன் கொடுக்க என் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட சரீர பலவீனத்தோடு உள்ளவர்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் நினைவோடு நான் ஜெபிக்கின்றேன். உடைய கரம் அப்பா, உடைய கரம் ஒவ்வொரு பலவீனமானவர்களை தொடட்டும் அப்பா. வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் தொடட்டும் தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல விடுதலை கொடுங்க. எல்லா பிரயாசங்கள், வேதனைகள், வியாதிகள் அது ஆண்டவரே விடுதலையாக்க வேண்டுமாறு அடியேன் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுங்க ராஜா ஆண்டவரே. பிரயாசங்கள் உண்டே, பாரங்கள் உண்டே, பொருளாதார காரியங்களில் கஷ்டங்கள் உண்டே அப்பா ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தன்னிடத்தில் வந்து ஒருவரையும் கைவிடாத தெய்வன்
ஏற்ற காலத்தில் நான் விளையச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வன் ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளை ஆண்டவரே என் தேவன் நிவர்த்தி செய்யப்பா. சந்தித்திரளும் ஆசீர்வதிங்க. வேலையில்லாத பிள்ளைகளுக்காக வருகிறேன் தகப்பனே. ஆண்டவரே தடைகளை மாற்றும் அப்பா. புதிய வாசல்களை திறந்தருளும் தகப்பனே. ஆண்டவரே குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். குடும்பத்தில் காணப்படுகிற மன பிரயாசங்கள் ராஜா, ஹல்லேலூயா, மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் ராஜா, எல்லாவற்றையும் விடுதலை என் தேவன் அருளி செய்தருள வேண்டுமாறு செபிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே ஹல்லேலூயா, குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தும் அப்பா. பிரயாசங்களை மாற்றும் ஆண்டவரே. தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தெய்வன் எல்லாவற்றையும் காண்கிறதற்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. பணங்காக்களத்தில் அதிகாரிகளை மாற்றும் அப்பா. என் தெய்வனுக்கு பயப்படுகிற, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அதிகாரிகளை என் தேவன் தேசங்களில் ஏற்படுத்த வேண்டுமாறு அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் கூடப்பா மன உளைச்சல்கள், பாரங்கள், சத்துருவின் சோதனைகள், சூழ்ச்சிகளில் யாராவது இருப்பார்களே, ஆனால் இந்த நேரத்தில் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள நாமத்தில் எல்லாவற்றின் விடுதலை எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிபூர்ண விடுதலை அருளி செய்யுங்க. கிருபையில மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு முறை கூட தாழ்த்தி திருக்கரங்களில் தருகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை கிருபியாக மன்னி தரணும். இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்ப்பா. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆவிக்குரிய பாடலை பாடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும்ப்பா. இறக்கம் செய்திடலும் அப்பா, இறக்கம் செய்திடலும் தகப்பனே. தேவனுக்கு பிரியமாக இன்றைக்கு உதவி செய்யுங்க. இந்த நல்ல வேத பகுதிக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிக்கட்டும், சம்பவிக்கட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி திருக்கரங்களில் தருகிறேன். காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். God bless you all. Amen. Hallelujah. Amen.